புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி ஒரு விஷயத்தையோ, பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் ஒரு விஷயத்த செஞ்சா அது என்னைக்கா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய சங்கடத்தை தான் உருவாக்கும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையை உருவாக்கும்னு அப்பா சொல்லுவாரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? கண்மணி, நான் உன்னை கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்னங்க கேளுங்க. உனக்கு விஜய் விஷயத்துல நிஜமாவே எதுவும் தெரியாதா? என்னங்க என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சா நான் ஏங்க உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களை மாதிரி அவ காணாம போனது எனக்கும் அதிர்ச்சி தான். பாருங்களேன், இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அவளால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்போ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. இப்பவும் அவளால பிரச்சனை. ச்சீ, என்ன பொண்ணும், என் வாழ்க்கையில இந்த மாதிரி பொண்ணை பார்த்தது இல்ல. இல்ல கண்மணி, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. நீ ரொம்ப போல்டான பொண்ணு, யார் தப்பு பண்ணாலும் எதிர்த்து நிற்ப. இது வரைக்கும் உங்க அண்ணன் கேஸ்ல எத்தனை முறை போலீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நீ போல்டா தான் டீல் பண்ணிருக்க. ஆனா இந்த விஜய் விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து நீ 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 ரொம்பவே மாறிட்ட. உன் முகத்துல பயம் தெரியுது. போலீஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கே நீ தடுமாறிட்டு இருக்க. நைட்டெல்லாம் நான் தூங்கினதுக்கு அப்புறமும் தூங்காம படுத்திருக்கேன். தூக்கம் வராம உழத்திட்டு இருக்கேன். ஏங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, குழந்தை பிறக்க போதில்ல, அத பத்தின கவலைதான்.